ஹாய் மச்சீஸ், இது டைம் ஃப்ளவர் தமிழ். அதாவது ஒரு நல்லது நடந்தால் ஒரு கெட்டது ஒன்று நடக்கும்பால, அது தெரில, என் விஷயத்தில் ஒரு உண்மை மாதிரி தெரியுது எனக்கு. நேற்று தான் எனக்கு ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சு டிக்கெட் போட சொல்லிட்டாங்க. ஸோ நேற்று அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் திடீர்னு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் ஒன்று, இந்த மாதிரி வினோத் இறந்துட்டான் அப்படின்னு கேட்கவுமே எப்படி நான் சந்தோஷமாக இருந்தோனோ அப்படியே நான் ஆப்போசிட்டாக மாறிட்டேன். அதாவது எத்தனை வருஷம் நட்புனா 2010 to 13. அவன் வேறு டிபார்ட்மெண்ட், நான் வேறு டிபார்ட்மெண்ட். மதுரையில் படிக்கும் போது திரும்ப சென்னையில் போய் படித்தோம். சென்னையில் இங்கேருந்து போகும்போது நீ எந்த காலேஜில் படிப்பியோ சொல்லு, நானும் அதுலேருந்து படிக்கிறேன் அப்படின்னா. நான் எம்சிஏ படித்தேன், அவன் எம்பிஏ முடித்தான். அதுக்கப்புறமும் என் கம்பெனி இருக்கான்ல, என் கம்பெனி வச்சு நான் கம்பெனி ஐடி கம்பெனி வச்சுருந்தேன்ல, அந்த ஐடி கம்பெனிக்கு பக்க பலமாக உறுதுணையாக இருந்தவன் அவன். ஸோ அப்போ நான் எங்களோட நட்பு எந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஆனால் அவனோட இறப்பை உண்மையுமே என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவனுக்கு இப்போ தாங்க மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. உசிலம்பட்டி பக்கத்தில் அயோத்திப்பட்டின்னு அவனோட சின்ன ஒரு கிராமம். எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் எனக்கு ஆற்றின எனது கடமை ரொம்ப. எனக்காக நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்தான், நிறைய விதத்திட்ட பேச்சு வாங்கினான். பட் ஆனால் நான் அவனுடைய ஆத்மா சாந்தியடைய என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். நண்பா, நீ ஒருபோதும் கவலைப்படாத. எல்லாருமே வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. உன் ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையட்டும். என்னால் அது மட்டும்தான் நான் சொல்ல முடியும், எதுவுமே சொல்ல முடியல என்னால். மன்னிச்சுக்கலாம்.